இன்னைக்கு இருக்கக்கூடிய பெரிய ஹீரோக்களினுடைய படங்களை ஹார்ட் பேஷண்டா இருக்கிறவங்க போய் பார்க்க முடியுமா? பார்த்துட்டு திரும்பி வர முடியுமா? பரலோகத்துக்கு தான் பார்சல் ஆக முடியும். ஏன்னா படம் முழுக்கிட்டு சுடு 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 வெடி 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 டம்மு டும்மு டம்மு டும்முன்னு ஒரே இறைச்சல் சத்தமா இருக்கே தவிர அதுக்குள்ள கதை என்ன இருக்கு? இல்லை நான் தெரியாம தான் கேட்குறேன். நம்ம காலையில் எந்திரிக்கும் போது AK-47 எந்திரிக்க போறோமா? இல்லை நல்லெண்ணெய் ஊற்றி 4 நாட்டு வெடிகுண்டை வதக்கி சாப்பிட போகிறோமா? கிடையாது. இல்லை. ஏன் ரியாலிட்டியை படமாக எடுத்தால் என்ன தப்பு? ஏன் ரியாலிட்டியை படமாக கொடுக்க மாட்டேங்கிறீங்க? கற்பனை உலகத்திலே எங்களை வாழ விடுறீங்களே, ரியாலிட்டியை எப்போ சொல்லுவீங்கன்றது தானேங்க எங்களுடைய கேள்வியாக இருக்குது. உண்மையிலே நடுவர் அவர்களே, இந்த சினிமா வந்ததுக்கப்புறம் நம்ம சோதனை ஆனமோ இல்லையோ, நம்மளாம் கஷ்டப்பட்டமோ இல்லையோ, உண்மையிலே இந்த சினிமா வந்து பேய்களெல்லாம் அசிங்கப்படுத்தி பிடிச்சுங்க. உண்மையிலே பேயெல்லாம் அசிங்கப்படுத்தி பிடிச்சி. ஒரு காலத்தில் பேய்க்கு இருந்த மரியாதை போயிடுச்சுங்க. இன்னைக்கு பேயை காமெடியாக காட்டுறது கூட பரவாயில்லைங்க. சந்திரமுகி படத்தில் பேய் எப்படி இருந்துச்சு? அது பேய் இல்லை, ஃபிகர் அப்படிங்கிறாங்க. இந்த நிலைமையில போயிட்டு இருந்தா பேய்க்கான மரியாதை என்னாச்சு? முன்னாடியெல்லாம் ஹாஸ்டலில் இருக்கிற பிள்ளைங்கெல்லாம் நைட் ஆயிடுச்சுன்னா பேய் ஞாபகத்தில் ரெஸ்ட் ரூம் போகிறது கூட திடுதிடுன்னு ஓடிட்டு திடுதிடுன்னு ஓடி வருவோம். இப்பெல்லாம் ஓஜோ போர்டோட உட்காந்துருக்காங்க. வரியா? நீ சொல்ற பார்த்தா ஓடுனது நீ தான் போல தெரியுது மாமா. ஏன்னா அந்த லைவ்ல சொல்லிச்சு பாத்தீங்களா, தெரியுது. அதெல்லாம் பல நாள் ஓடிட்டு தானே நடுவரில் செஞ்சிருக்கோம் ஹாஸ்டல்ல. இப்போ ஓஜோ போட வச்சுட்டு கூப்பிடுறாங்க, வரியா என்னோட ரூம்மேட்டை தங்கிக்கிறதுக்கு வரியான்னு பேயை கூப்பிட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. சரி, பேய்க்கு தான் அந்த நிலைமை அப்படின்னா கடவுளையும் விட்டு வைக்கலங்க இந்த சினிமா. என்னெல்லாம் கிராமத்தில் எங்கள் அம்மா ஏமாத்தான் அந்த அவரா போகக்கூடாது 7 மணிக்கு மேலாம் பயன்படுத்துவாங்க. பேய் இருக்குது, ஒழுங்காக சாப்பிடு, இல்லாட்டி பேய்கிட்ட பிடிச்சி கொடுத்துட்டா உடனே சாப்பிடுவாங்க. ஒழுங்காக சாப்பிடு, பேய்கிட்ட பிடிச்சி ரொம்ப அழுகுறான். ஏன்டா முதல்ல பேயை காமி, அப்போ தான் சாப்பிடுவேன் வர சொல்லுமா. ஆனால் அந்த படமெல்லாம் எடுத்து அது மேலே பயமே போயிடுச்சு. சரி, பேய் பற்றின பயத்தை போக்கணுது கூட பரவாயில்ல. தப்பு பண்ணால் எதிர்த்தாப்புல இருக்கிறவங்க அடிக்கிறானாலே மேலே இருக்கிறவன் பார்த்துக்கிட்டு இருப்பான்னு துளியூண்டு பயம் இருந்துச்சு. அதையும் போக்கிவிட்டாங்களே. ஒரு பாட்டு ஒன்று வந்திருக்கு பாருங்க, நேற்று நைட்டு கனவுல கடவுளோட மடியில் பேய் ஒன்று படுத்திருக்கதை பார்த்தேன். அந்த பாட்டை கேட்டுட்டு சாமி தலையில் வச்சுட்டாரு. என்ன கொடுமை சிரவணன் இது! கடவுளே வருத்தப்படுற மாதிரி சினிமா எடுத்து வச்சிருக்கீங்க. இதெல்லாம் பார்த்து நாங்கள் எங்கே செதுக்கிக்கிறதுன்னு தெரியல நடுவர்களே. உண்மையிலே நடுவர்களே, ஹீரோக்களை எப்படி காட்டணும்? ஒரு ஹீரோன்றவன் வீட்டுக்கு சம்பாதிச்சு போட்டு அழகா சமத்தா நீட்டா ட்ரெஸ் பண்ணி அப்படி குடும்ப பையனா சமத்தா இருக்கிற பையனை தானே ஹீரோவை காட்டணும். இன்னைக்கு இருக்கிற ஹீரோக்கள் எப்படி இருக்காங்க? மூஞ்சில ஒரு வெட்டு இருக்கணும், அப்படியே போலீஸ்ல 2-3 கேஸ் இருக்கணும், அவர் தான் ஹீரோ. கொரோனா லீவ்ல எது லேகியா வரது பாத்தியா? ஒரு சாயல் சின்னதாக வந்துட்டு போகுது, அதுக்காக சொல்லு. இந்த மாதிரி எல்லாம் ஹீரோ இருக்கணும்னு காட்டி நம்ம பிள்ளைங்க மனசுலையும் ரகட் பையா இருந்தால் தான் நல்லா இருக்கும் போல லைஃப் அப்படின்னு காட்டிக்கிட்டதுக்கு பிறகு 60 துண்டுகளாக விட்டி ஃப்ரிட்ஜில் அடைத்த கணவர் அப்படின்னு நியூஸ் வருதுன்னு சொன்னா சமத்து பசங்களெல்லாம் நம்ம வேணான்னு சொல்றதுக்கு தான் காரணம் இதுதாங்க. தயவு செஞ்சு சமத்து பசங்களாக பார்த்து கல்யாணம் பண்ணுங்க. இந்த சினிமா சொல்றதை கேட்காதீங்க.